மாணவர்களே, இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா காணி நிலம். இதனுடைய ஆசிரியர் மகாகவி பாரதியார் அவர்கள். இந்த பாடல்ல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பத்தியான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடா? வாடகை வீடு இருக்கிறவங்க கட்டாயமா ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் எவ்வளவு டிசைன், ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கும். நமக்கு பிரமிப்பா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, சாலையோரங்களில் நடக்கும் பொழுது ஒரு சில கார்களை பார்த்தா, கார் வாகனங்களை பார்த்தா நம்ம பிரமிப்பாகும். அதே போல ஒரு சில வீடுகளுக்கு போனால் நம்ம வீட்டில் அம்மா அப்பாவே சொல்லியிருப்பாங்க, என்ன அவங்க வீடு பார்த்தேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ வீடு கட்டுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இப்போ உங்களுக்கு எது போல வீடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள் நீங்க சிந்தனை பண்ணிக்கங்க. இந்த பாடத்துல பாரதியார் அவருடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணி நிலத்துல சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பாரதியாரை பற்றி நம்ம பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் அதிகப்படியா போராடியவர். மகாகவி அப்படின்னு போற்றப்படுகிறார். 20ஆம் நூற்றாண்டு, கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இணையற்ற ஒரு மிகப்பெரிய கவியாக விளங்குபவர் தான், அதாவது விளங்கியவர் தான் பாத்தீங்கன்னா மகாகவி பாரதி அவர்கள். அப்படிப்பட்ட பாரதியார் அவருடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா சொல்லி இருக்கிறாரு. அதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, அந்த பாடலை அவர் இயற்றிய பாடலை நான் வாசிக்கிறேன். முதலாவது கேளுங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகிய தாய், நன் மானங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்று பாரதியார் எடுத்துரைக்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கண பகுதியில அதாவது வழாநிலை வழுநிலை அப்படின்னு பார்ப்போம். அதுல அதாவது இந்த மரபு இதுல கத்தும் குயிலோசை அப்படின்னு பாரதியார் சொல்லி இருக்கிறார். அதாவது குயில் கத்துமா, குயில் கூவும். அப்ப குயில் கத்தும் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னா, குயில் கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்த போதிலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அது என்ன இலக்கண விதி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல, உங்களுக்கு அது 10ஆம் வகுப்புல இருக்கு, நீங்க படிக்க போறீங்க. இந்த பாடலினுடைய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி அளவு ஒரு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். மாளிகை என்றால் என்ன? ஒரு வீடு. மாளிகைனா ஒரு வீடு. அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய பீரின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளங்கன்றல் தவழ வேண்டும் என்பதை அவர் ஒரு கனவாகவே சொல்லியிருக்கிறார். அவர் என்னென்ன இப்ப நம்ம சாதாரணமாக இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா எது போன்று நமக்கு ஒரு வீடு வேணும்னு நினைப்போம். அனைவரும் நினைப்பது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மெயின்ல சிட்டியில எல்லோரும் போக்குவரத்து வசதிக்கு உகந்தது போல இருக்கணும். பக்கத்துல ஒரு பார்க் இருக்கணும், பீச் இருக்கணும், மால் இருக்கணும், வீடு பக்கத்திலேயே எல்லாமே இருக்கணும். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் சிட்டிக்கு நடுவுல இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நகரவாசிகள் பெரிதும் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் இந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களை கேட்டுக்கங்க. அவங்க நகரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தங்குனால அட எங்க ஊர் போல வராதுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மாணவர்களே, அதாவது அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க இப்ப கிராமப்புறங்கள்ல நீங்க போய் இருந்தீங்க அப்படின்னா
அதனுடைய சுற்றுப்புற சூழல் வந்து மிகவும் அமைதியானதாகவே இருக்கும். அங்கே இரவுகள்ல இந்த வாகனங்களினுடைய ஒளி, இந்த சத்தமெல்லாம் எதுவுமே இருக்காது. இயற்கை வளங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். நல்ல ஃபேன் தேவையில்லை, எது தேவையில்லை, நல்லா காற்று அடிக்கும். இது போன்ற நிறைய வசதிகள் எல்லாம் இருக்கு. மாணவர்களே, பாரதியார் இந்த பாடல எப்படியெல்லாம் எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு அதாவது வேண்டியிருக்கிறாரோ, அதே போல உங்களுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு ஒரு உங்களுடைய கனவுகளை எப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்த வகுப்புல நீங்க கட்டாயமா